அன்பார்ந்த குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம உயிர் எழுத்துக்களை எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? சரி, வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து ஆ. இதை எப்படி எழுதுறது? எல்லாருமே முதல்ல ஒரு சுழி போடுங்க. போட்டாச்சா? இப்போ அப்படியே ஒரு பிறை போல வளைச்சு கீழே வாங்க. பிறைனா என்னது? நீங்க வானத்துல பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க தானே? அதே மாதிரி போடுங்க. அடுத்தது ஒரு படுக்கை கோடு போட்டுட்டீங்களா? இது ஏன் படுக்கை கோடுன்னு சொல்றேன்னா, நம்ம படுக்கும்போது எப்படி படுப்போம்? நேரா படுப்போம் இல்லையா? அதனாலதான் அது படுக்கை கோடு. அடுத்தது அப்படியே அதை மேல தூக்கிட்டு போங்க. இது ஏறு கீற்று. அப்படியே கீழே வந்தா இறங்கு கீற்று. எல்லாருமே போட்டாச்சா? இதுதான் ஆ. அடுத்தது ஆ. இதை எப்படி எழுதலாம்? முதல்ல போட்ட மாதிரி ஒரு சுழி போடுங்க. அடுத்தது பிறை போல கொண்டுட்டு வாங்க. இப்போ ஒரு படுக்கை கோடு, ஏறு கீற்று, இறங்கு கீற்று. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஒரு பிறை சுழி போடணும். எப்படின்னா, பிறை போல போட்டு அதை கீழே சுழிச்சு விட்டா அது பிறை சுழி. இது என்ன எழுத்து? ஆ. அடுத்தது இ. இதை எப்படி எழுதலாம்? சுழி போடுங்க, மறுபடியும் பிறை மாதிரி கொண்டுட்டு வாங்க, படுக்கை கோடு, அதுக்கப்புறமா இத கீழ் விலங்கு. இதுக்கு பேரு கீழ் விலங்கு. இது என்ன எழுத்து? இ. அடுத்தது ஈ. இதை எப்படி எழுதலாம்? முதல்ல ஒரு இறங்கு கீற்று, அப்புறம் படுக்கை கோடு, அப்புறம் இறங்கு கீற்று. இப்போ இடையில ஒரு புள்ளி, ஓரத்துல ஒரு புள்ளி. இது என்ன எழுத்து? ஈ. அடுத்தது உ. இதை எப்படி எழுதலாம்? முதல்ல எல்லாருமே ஒரு சுழி போடுங்க, அதுக்கப்புறம் பிறை போல வாங்க. இப்போ பின் வளை கீற்று. பின்னாடி வளைச்சி ஒரு கீற்று போல போறதுனால இது பின் வளை கீற்று. இது என்ன எழுத்து? உ. அடுத்தது ஊ. இதை எப்படி எழுதலாம்? ஒரு சுழி, அதுக்கப்புறம் பிறை, அதுக்கப்புறம் பின் வளை கீற்று. இதுக்கு மேல கொம்பு கால் போடணும். இதுக்கு பேர் என்னது? கொம்பு கால். இது என்ன எழுத்து? ஊ. அடுத்தது ஏ. இதை எப்படி எழுதலாம்? ஒரு சுழி, அப்படியே மேல் வளை கீற்று, மேல போய் வளைஞ்சி ஒரு கீற்று போல போடணும். அடுத்தது கொஞ்சம் இடைவெளி விட்டு இறங்கு கீற்று. இது என்ன எழுத்து? ஏ. அடுத்தது ஏ. இதை எப்படி எழுதலாம்? ஒரு சுழி, மேல் வளை கீற்று, இறங்கு கீற்று, அப்புறம் ஒரு சாய்வு கீற்று. இது என்ன எழுத்து? ஏ. அடுத்தது ஐ. இதை எப்படி எழுதலாம்? முதல்ல எல்லாருமே ஒரு ஒற்றை கொம்பு போடுங்க. அடுத்தது மேல் விலங்கு, அதுக்கப்புறம் அப்படியே வளைச்சி வளை கீழ் விலங்கு, அதுக்கப்புறம் ஒரு பிறை. இதுதான் ஐ. அடுத்தது ஓ. இதை எப்படி எழுதலாம்? முதல்ல மேல ஒரு இரட்டை கொம்பு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுல கையெடுக்காம ஒரு பிறை போடுங்க, மறுபடியும் கையெடுக்காம கீழே ஒரு பிறை. இதுதான் ஓ. அடுத்தது ஓ. இது எப்படி எழுதலாம்? இரட்டை கொம்பு, அப்படியே கையெடுக்காம ஒரு பிறை, அப்படியே கீழே அந்த பிறையை சுழிச்சு விடுறோம். அது பிறை சுழி. இது என்ன எழுத்து? ஓ. அடுத்தது ஔ. இதை எப்படி எழுதலாம்? மேல இரட்டை கொம்பு, அதுக்கப்புறம் ஒரு பிறை, மீண்டும் கீழே ஒரு பிறை. இப்போ பக்கத்திலேயே ஒரு கொம்பு கால் போடணும். இந்த எழுத்துக்கு பேரு கொம்பு கால். இது என்ன எழுத்து? ஔ. சரி, உயிர் எழுத்துகள் 12 நம்ம எழுதிட்டோம். அடுத்தது ஆயுத எழுத்துன்னு ஒரே ஒரு எழுத்து இருக்குது. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, 3 புள்ளிகள் வைக்கணும். முதல்ல ஒரு புள்ளி, அப்புறமா ஒரு புள்ளி, அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு புள்ளி. இது பேர் என்ன அப்படின்னா அக்கு. என்ன எழுத்து இது? அக்கு. சரி குழந்தைங்களா, எல்லாருமே சரியா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பாடத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.